ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சுமார் 130 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு சிக்கியிருக்கிறது ரசிகர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தெலுங்கு சினிமாவில் லீடிங் ஹீரோவாக இருக்கிற நடிகர் மகேஷ் பாபு தற்போது ராஜமௌலி டைரக்ஷனில் பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு தற்போது காஷ்மீரில் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் சொர்ணா குரூப்ஸ் மற்றும் சாய் சூர்யா டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற 2 நிறுவனங்கள் ஒரே இடத்தை பல மக்களுக்கு விற்று மோசடியில் ஈடுபட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஹைதராபாத்தில் இருக்கிற இந்த 2 நிறுவனங்கள் மேலே பல குற்றச்சாட்டுகள் வந்ததை அடுத்து சுரானா ரியல் எஸ்டேட் நிறுவனத்துடைய உரிமையாளர் நரேந்திர சுரானா மற்றும் சாய் சூர்யா டெவலப்பர்ஸ் நிறுவனத்துடைய உரிமையாளர் சதீஷ் சந்திரகுப்தா மேலே தெலுங்கானா காவல்துறையினர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதையடுத்து இந்த 2 நிறுவனங்கள்லையும் 16ஆம் தேதி அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்காங்க. இதில் ஆவணங்கள், பணம் தொடர்பான ஆதாரங்களை அவங்க கைப்பற்றியிருக்காங்க. அப்போதான் நடிகர் மகேஷ் பாபு இந்த 2 நிறுவனங்களுக்கும் பிராண்ட் அம்பாசிடர் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே நடிகர் மகேஷ் பாபு தரப்பில் தெலுங்கானா நீதிமன்றத்தில் முன்ஜாமீனும் வாங்கியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து நடிகர் மகேஷ் பாபு வர 27ஆம் தேதி நேரில் ஆஜராக சொல்லி அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த ரெய்ட் பற்றி அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரூபாய் 5,90,00,000 ரூபாய் பணத்தை நடிகர் மகேஷ் பாபு 2 ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் கிட்டேருந்தும் வாங்கியிருக்காரு. இதில் 3,40,00,000 ரூபாய் செக்காகவும் 2,50,00,000 ரூபாய் ரொக்கமாகவும் மகேஷ் பாபுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பணம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை மூலமாக கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ரியல் எஸ்டேட் நிறுவன உரிமையாளர்கள் மேலே சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இதற்கான மொத்த மோசடி மதிப்பு சுமார் 130 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு முதன்மையான தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் இதில் 100 கோடி ரூபாய்க்கு கணக்கில் வராத பண பரிவர்த்தனைகள் நடந்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த மோசடி செஞ்ச பணத்தை விளம்பரம் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு டைவர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அமலாக்கத்துறை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த 2 ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுடைய பிராண்ட் அம்பாசிடராக மகேஷ் பாபு நடித்ததால தான் பல மக்கள் அவருடைய முகத்துக்காக நம்பிக்கையோட இந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ணியிருக்காங்களாமா. இந்த மோசடியில் மகேஷ் பாபுவுக்கு நேரடி தொடர்பு இல்லை அப்படின்னாலும் இந்த மொத்த ஊழலில் மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவர் வாங்கின 5,90,00,000 பற்றி விசாரிக்கவும் அமலாக்கத்துறை அவரை விசாரணைக்கு நேரில் ஆஜராக சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நடிகர்கள் விளம்பரங்களில் நடிக்கிறது பற்றியும் அதனால் மக்கள் பாதிக்கப்படுறது பற்றியும் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.